இங்க ஒரு 9 வயசு பொண்ணுக்கு வயிறு ரொம்பவே வீங்கிருக்கு. இத பார்த்து அவங்க அம்மாக்கு ரொம்பவே பயமா இருது மட்டும் இல்லாம, ஒருவேளை பிரெக்னன்ட்டா இருப்பாளோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்புறம் ஏதாவது வயித்து பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினைச்சாலுமே, கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை ஓடி போய் வாந்தி எடுக்கிறா. இத பார்த்து அவங்க உடனே பயந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கும் போறாங்க. ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த குழந்தைக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போற நேரத்துல அவங்க அப்பா அம்மா மறுபடியும் இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லம்மா, நீ சாப்பாடு நிறைய சாப்பிட்டிருக்க, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், குழந்தையோட வயிறு இப்படி இருக்கு, ஆனா எப்ப பார்த்தாலும் வயித்துல ஒண்ணும் இல்ல, அவ நார்மலா இருக்கா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எதனால அப்ப வயிறு வீங்கும்? தயவு செஞ்சு நீங்களே ஒரு பெரிய டாக்டர் கூப்பிட்டு இங்க செக் பண்ணுங்க, அப்படி இல்லனா இந்த ஹாஸ்பிடல் விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இத கேட்டு அந்த டாக்டரோ வேற ஒரு பெரிய சீஃப் டாக்டரோ வர வச்சு வயிறை செக் பண்ணும் போதுதான் தெரியுது, அவங்களுக்கு வயித்துல ஏதோ ஒரு பிளாக் இருக்கிறதாவும், அந்த பிளாக்னால தான் இவங்களுக்கு இப்படி வீங்குது அப்படின்றது தெரிஞ்சு சீக்கிரமா சர்ஜரியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க அம்மா நல்ல ஒரு டாக்டர் கிட்ட இந்த குழந்தைய சீக்கிரமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி வேற ஒரு ஹாஸ்பிடல்லாம் கூட்டிட்டு போய் அங்க அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக மூக்குல டியூப் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு எல்லாமே இவ இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லாம, அந்த குழந்தைக்கு ஹாஸ்பிடல் வந்ததுமே இன்னும் வலி ரொம்ப அதிகமாகி, ஏமா எனக்கு மட்டும் இந்த வயசுல இவ்ளோ வலி கொடுக்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, பேசாம நான் இறந்துடுவா, நான் சொர்க்கத்துக்கே போயிடுவாமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லவும், அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல எனக்கு மருந்தெல்லாம் வேணாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே அவங்க அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுல இருக்கிற பசங்க, அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வராங்க. இவங்கள பார்த்து இந்த குழந்தை ரொம்பவே சந்தோஷமாகிறது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து இந்த ஹாஸ்பிடலை விட்டு வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறா. அங்க வீட்டுக்கு போய் தன்னோட அக்காவோட விளையாடிட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே மரத்துல ஒரு கிளை மேல ஏறி உட்கார்றாங்க. அந்த நேரத்துல இவங்களோட வெயிட் தாங்க முடியாத அந்த கிளையும் உடைஞ்சு விழ, ஆனா இந்த குழந்தை அந்த மரத்துல ஒரு பெரிய பொந்து இருந்திருக்கும், அந்த பொந்துக்குள்ளேயே உள்ள விழுந்துடுறா. உடனே ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைய உள்ள இருந்து தூக்குறாங்க. ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல அந்த குழந்தைய தூக்குனாலுமே, ஆனா கொஞ்ச நாள்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த குழந்தையும் நல்லபடியா உயிரோட வந்துடுறா. இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த குழந்தையோட வயிறோ வீங்கினது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. இத பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆகி, என்னமா இது, உன்னோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுதுன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இந்த மர பொந்துல நீ விழும்போது அங்க என்னமா நீ பார்த்த, அந்த இருட்டுல என்னெல்லாம் நீ பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், அந்த பொண்ணு, நான் சொர்க்கத்துக்கு போய் கடவுளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த உலகத்துல கடவுள் அப்படின்ற ஒரு சக்தி உண்மையா இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு, ஏன் நம்ம கிட்டயும் இருக்கிறாரு, அவரோட அருளால எல்லாமே நடக்குது. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்லிதானே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.